ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இவர் நான் சொன்ன குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இவரு கூட உடன் பிறந்தவங்கள்லாம் நல்ல ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான். சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். இது பைபிள் என்ன சொல்லுதோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடக்கணும் அப்படிங்கிறதுல அதிக கவனம் உள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனை தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க? உயர்த்தி ஆசீர்வதித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்.